சார்லஸ் மார்டின் அந்த ஊர்ல இருந்து வந்தோடனே இங்க வந்து ஐயா என்ஆர் என்ன கவர்மெண்ட் இது என்னடா சுத்தம் குப்பை கிடக்குது சாக்கடை கிடக்குது. இன்னைக்கு குப்பை எங்க கிடக்குது சாக்கடை எங்க கிடக்குதுன்னு தெரியாத நிலைமையில இன்னைக்கு தான் கூட்டணி வச்சுனார். நேத்து காமராஜர் ஓட்டு கேட்கிறார் சார்லஸ் மார்டின். நேத்து ஓட்டு கேட்கும் போது இங்க உள்ள ஒரே ரோடு எல்லாம் நாசமா இருக்கு, ரோடு எல்லாம் குப்பை மூலமா இருக்குது, குப்பை இடத்துக்கு ஒரு ஒழுங்கான திட்டம் இல்ல, குப்பை இடத்துக்கு ஒழுங்கான திட்டம் இல்லாத என்ஆரோட தான் இவர் கூட்டணி வச்சுக்கிறார். இது பேர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் என்ஆர் அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறது யார் கூட? இன்னைக்கு சார்லஸ் மார்டின் கூட, பிஜேபி கூட. மிக சிரமப்பட்டு இந்த மாநிலத்துல மொத்த புதுச்சேரி மாநிலத்துல இன்னைக்கு இருக்க பல குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்க செய்தது பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு ரங்கசாமி அவர் தான் சொல்றாரு. இன்னைக்கு பிஜேபியோட சென்ட்ரல் கவர்மெண்டோட கூட்டணி வச்சுட்டா அந்த கூட்டணி வந்து பயங்கரமா ஜொலிக்கும், அது மிளிரும். யாரு சொல்றது? மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு. ஆனா நான் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து தனியாருக்கு விற்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தலைவர்கள் எல்லாம் போறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாங்க பல்வேறு அமைப்புகள் போறோம். போகும்போது ஐயா பொதுமக்கள் எல்லாம் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு போது வேணா என் மூஞ்ச வேணா திறந்து காட்டுறேன் பார்த்துட்டு போங்க, என்னால இவனுங்கிட்ட எதுவுமே செய்ய முடியலன்னு கடைசியா ஒரு பதவி ராஜினாமா இப்ப வந்து இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு புதுச்சேரி மாநிலத்துல ஒரு வயது தலைவர் ஒரு 2 வருஷத்தை கேட்டு பெற முடியாத ஒரு மாநகட்ட ஆட்சியை நடத்தினாதான் அது மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி தான். ஒரு வயது தலைவர் வாங்க முடியல. இந்த மாநிலத்துல கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக பணி செய்த ஒப்பந்த ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பம் நீங்க நினைக்க வச்சிருக்கீங்க. கொரோனா காலத்துல பெத்த தகப்பனுடைய உடனே தூக்கி எறிவான்னு சொல்ல தூக்கின் போட்டு புல்டோசர்ல உள்ள தூக்கி போட்டான். அந்த காலத்துல இந்த மக்களை பாதுகாக்க ஒப்பந்த அடிப்படையில் செய்த ஊழியர்கள், பணி செய்த ஊழியர்கள் இன்னைக்கு அவங்களை வீதியில் இருக்க வச்சிருக்கீங்க. NRHM ஊழியர்கள் வயிற்று குழப்பம் என்ன பண்ணுவாங்க? கூட்டு காம்ப்ரமைஸ் பேசுறீங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட்டு காம்ப்ரமைஸ் பேசி அனுப்புறீங்க. யாருக்கும் பதவி நியமனம் செய்யல. கிட்டத்தட்ட 10,200 கொள்ளை விதமான பணியாளர்கள் வச்சுக்கிறாங்க. அந்த பணியாளர்கள் நீக்கணும்ன்ற நிலைமை வந்து இன்னைக்கு இருந்துருக்குது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து மறுபடியும் வந்து நான் வந்து இந்த மாநிலத்துக்கு நல்லது செஞ்சேன், புண்ணியம் செஞ்சேன், ஒரு குறை இருந்தா சொல்லுங்க பாப்போம், ஒரு குறை இருந்தா சொல்லுங்க பாப்போம். இந்த ஒரு குறை இருந்தா சொல்லுங்கன்னா இன்னைக்கு மாநிலத்துல நீங்க வேலை வாய்ப்பை எல்லாத்தையும் நிரப்பிட்டேன்னு சொல்றீங்களே, அந்த ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பு என்று முறைகளாக நடந்ததுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல பல்வேறு வழக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்கு நடந்தது. இன்னைக்கு ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தை எல்லாத்தையும் நீங்க சேர்த்து மாதிரி CBSE மாத்துறீங்க வேகமா. அந்த பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்கக்கூடிய வாரியர் யாரும் CBSE தகுதியானவங்க கிடையாது. ஆனா நான் பள்ளிக்கூடத்தை எல்லாத்தையும் புனிதமாக்கிட்டேன். இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த ஏழை எளிய மாணவர்லாம் வைத்த வாயை கட்டி அவங்க பிள்ளைய கூட்டு வந்து இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல வழி கிடையாது, எங்கேயா போய் என் பிள்ளைய வாழ்க்கை போயிட போதுன்னு சொல்லிட்டு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துருக்கான். இப்படி இருந்தா நீங்க புனிதத்தை செஞ்சுட்டீங்க இந்த மாநிலத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அடுத்தது மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை எழுதி போட்டு வந்தது நம்ம மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர். சனாதனத்தை ஒழிக்கணும், பாசிசத்தை ஒழிக்கணும், பாஜகவை ஒழிக்கணும், என்ன பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க நான் ஒழிச்சிடறேன் அப்படின்னு சொன்ன மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கோம். எவனும் எதுவும் எதிர்பார்க்கல. எல்லா எதிரணியில இருந்து பாஜக வந்து பல்லாயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி இருக்கும் போது அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, அதெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு இந்த மாநில மக்களுடைய நலன் தான் முக்கியம் சொல்லிட்டு பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்த வேட்பாளர் மதிப்பிற்குரிய வைத்திருக்கோம் அவர்கள். ஆனா பதவி சுகம் யாரை விட்டுச்சு? பதவி சுகம் யாரை விட்டுச்சு? ரங்கசாமி ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, அந்த தவறுகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களும் வெகுண்டெழுந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆதரி போன்ற முழக்கத்தை முன் வச்சிருந்த இந்த சூழ்நிலையில பதவி ஆசை, ஒரே கட்சியில 1008 சண்டை, ஒரே கட்சியில கோஷ்டி பூசல், இவரு முதலமைச்சர் ஆவரா அவரு முதலமைச்சர் ஆவரா, திமுகவுக்கா காங்கிரஸுக்கா காங்கிரஸ் இருந்த இன்னொரு திமுக, இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த இந்திய கூட்டணியை மூளைக்கு ஒண்ணா மாத்தி இன்னைக்கு பாருங்க கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேற மூளைக்கு போயிட்டாங்க. விசிகா தனியா ஒரு 3 தொகுதியில் நிக்கிறாங்க. இப்ப இப்படி அரசியல் ஆதாயத்திற்காக ஆசைப்படக்கூடியவர்களை நம்ம எந்த அடிப்படையில் ஆதரிப்பது? எந்த அடிப்படையில் ஆதரிப்பது?
ஆக மொத்தத்துல நம்மளுடைய வாக்கு என்பது எந்த அடிப்படையில் நம்ம அளிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒவ்வொரு தேர்தலிலும் வீதியில நின்று ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வீதியில நின்று கத்தின்னு கோஷம் போட்டுன்னு மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய யாராவது ஒருத்தவன் சட்டமன்றத்துக்கு போறானா? யாராவது ஒருத்தவன் சட்டமன்றத்துக்கு போறானா? எனக்கு தெரிந்து கடந்த 5 ஆண்டு கால சட்டமன்றத்துல மக்களுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு வேட்பாளராக இருந்தவர் நேரு மட்டும்தான். சட்டமன்ற உறுப்பினர் நேரு மட்டும்தான். மத்த எல்லாம் அவங்கவுங்க தொகுதிக்கு வலிச்சா மட்டும் வந்து அழுதாங்க. ஆனா நம்மளுடைய தட்டாஞ்சாடி தொகுதியுடைய தலையெழுத்து இந்த தொகுதி மக்களுக்கு அடிச்சாலும் அழுவாத ஒரு உறுப்பினரை தேர்வு செய்து அவரை நம்ம இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக வச்சிருந்தோம். ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சருடைய தொகுதினா எவ்வளவு அழகா இருக்கணும். ஆனா அந்த இந்த மாநிலத்துடைய முதலமைச்சருடைய தொகுதி எந்த அளவு மோசமான சூழ்நிலைக்கு சென்றிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். நாம சிந்தித்து பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன வேலை கொடுத்தீங்க? வேலை கொடுத்தேன்னு சொல்றீங்கள, என்ன வேலை கொடுத்தீங்க? எஸ்ஐ எக்ஸாம் நடத்துறீங்க, எஸ்ஐ எக்ஸாம்ல மோசடி பண்ணீங்க. பிசி எக்ஸாம் நடத்துறீங்க, பிசி எக்ஸாம்ல மோசடி பண்ணீங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நடத்துறீங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மோசடி பண்ணீங்க. ஆசிரியர் நியமிச்சீங்க, வயது தளர்வு தரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு கேஸ் போட்டு தீர்ப்பு வாங்கி வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஆனா அந்த பிள்ளைங்க ரோட்ல உட்காந்து அழுதுக்குது. பட்டதாரி வயிற்று வாயை கட்டி பட்டம் படிக்க வச்ச எங்க வீட்டு பிள்ளைங்க ரோட்ல உட்காந்து கடை இருக்குது. கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் எடுத்தீங்க, இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கிற கேள்வி எல்லாம் கேட்டீங்க, இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிற கேள்வி கேட்டீங்க. ஆனாங்க அக்கௌண்ட்ஸ்ல இன்னைக்கு மத்த அந்த துறை சார்ந்த கல்வியில இருந்து ஒரு கேள்வி கூட கேட்கலாம். அந்த பிள்ளைங்க போயிட்டு கேச போட்டு இருந்தது. இப்படி வழக்கு மேல வழக்கு. நீங்க எடுத்த அரசு பணி நியமனம் என்ன? இந்த அரசு நிர்வாகத்தையே ஒட்டுமொத்தமாக கேடுகட்ட நிலைக்கு தள்ளி அதை நாசம் செய்யக்கூடிய பணியை மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். இதற்கு எதிராக ஒன்று திரள வேண்டிய எதிர்கட்சி இன்னைக்கு திமுக எவ்வளவு பினாமி கட்சி யாரு என்ன இருக்கு அப்படி அவர் தொழிலே கைப்பற்றுச்சு. கடந்த 5 வருஷம் எந்த ஒரு இடத்துல திமுக ஒரு பெரிய அளவுல இந்த புதுச்சேரி மாநில அரசில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டவே இல்லை. இன்னைக்கு தேர்தல் வந்தவனே சொல்றீங்க, தேர்தல் வந்தவனே பேசுறீங்க. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நாங்க தான் எதிர்கட்சி யாரா தலைவர் சண்டை போட்டுட்டீங்க. சண்டை போட்டு இன்னைக்கு ரோட்ல சந்தி சிரிச்சு மூளைக்கு சட்டை கிழிச்சின்னு கூட்டணிக்குள்ளார இருக்கிறவனே தொகுதியிலே கூட்டணிக்குள்ளார நிக்கிறான். அப்படிப்பட்ட கேவலமான நிலைமை இன்னைக்கு இந்த புதுச்சேரி மாநிலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடந்துருக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்க என்னைக்குமே சனாதனவாதிகளோடு போகக்கூடாதுன்னு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க, என்னைக்கு இந்த பாசிச பாஜகவுடைய கூட்டு இயக்கங்களோடு தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம் எங்களது இயக்கம் தேசிய மக்கள் முன்னணி. நாங்க ஆனா இன்னைக்கு நேயம் மக்கள் கழகத்தை ஆதரிச்சு இந்த நேரத்தில் அவருடைய வேட்பாளரை ஆதரிச்சு நிக்கிறேன்னா புதுச்சேரியில கடந்த 5 ஆண்டு காலமாக மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் செய்த போராட்டங்களும் அவர் தொடர்ச்சியாக இந்த மாநில மக்களுக்காக எழுப்பிய குரல்களும் தான் எங்களை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கு. நாங்க அதனாலதான் இன்னைக்கு ஓட்டு கேட்டு வந்துருக்கிறோம். அதனால இந்த முறையாவது வாக்களிக்கும் போது தயவு செய்து இது மாதிரி இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லாம் ஓட்டு போடாம, எது அதிகாரத்துக்காக சண்டை போடுறவன் கார்பரேட் கம்பெனிக்கு எல்லாம் ஓட்டு போடாம நம்ம வீட்டு புள்ள விநாயகர் இந்த ஊர்ல பிறந்தவரு, இங்கே வளர்ந்தவரு, நம்ம கூட விளையாண்டவரு, நம்ம கூட ஓடினவரு, எங்கேயும் இந்த மண்ணை விட்டு ஓட மாட்டாரு, இந்த மண்ணிலே இருப்பாரு. இங்கேயே அவரோட தொழில் இருக்கு, இங்கேயே அவரோட பிசினஸ் இருக்குது, எல்லாத்தையும் அவர் இங்கேயே செய்யறாரு. எந்த கூட்ட குரலுக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக வரக்கூடிய விநாயகம் அவர்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேண்டி விரும்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தாய்மார்களே, மறந்துடாதீங்க, உங்களது சின்னம் குக்கர் சின்னம், உங்களது வேட்பாளர் விநாயகம். அந்த பூத்து பொட்டியில 5ஆம் நம்பர் எண் கொண்ட அந்த குக்கர் சின்னம் நீங்க குத்துல மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அசந்து போய் நிக்கணும். ஏற்கனவே இங்க தோத்துருவாரு, அது வேற கதை. ஏன்னா மக்கள் ஏற்கனவே எல்லாம் காண்டுல தான் இருக்குது. ஜக்கு இங்க பெக்காதான் இருக்குது. இருக்கிற தெருவெல்லாம் வெறும் பாரு, வரவங்க எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துட்டு பெக்காதான் இருக்குது. அதனால அந்த பெக்கு சின்னத்தை தூக்கி போட்டு அந்த ஜக்குன்ற பெக்கு சின்னத்தை தூக்கிட்டு அதே மாதிரி இன்னொருத்தர் எடுத்தவருக்கு பாராளுமன்ற பொறுப்பு இருக்குது, பல கோடி ரூபாய் செலவு பண்ணி போகிறாரு. அவர் அங்க போய் மறுபடியும் டெல்லியிலே உட்காந்துட்டான். அவர் அப்படியே அங்க ஐயா போயிட்டு வாங்க ஐயான்னு சொல்லிட்டு அப்படியே வழி அனுப்பிட்டு மதிப்பு போய் வைத்திருக்கிட்ட அப்படியே போங்க ஐயா அங்கேயே இருந்து பாத்துங்கன்னு சொல்லிட்டு வழி அனுப்பிட்டு நமது வீட்டு பிள்ளையான வைத்த விநாயகம் அவர்களுக்கு நமது குக்கர் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த தோழமைகளுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.